Hey guys, so I'm a new mom. My baby around 6 months back. எனக்கு ரீசன்லி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் பாப்பாவோட ஃபாலோ அப்காக செக்அப்காக கேகே போயிருந்தேன். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஆண்டி, ஸோ இந்தியன்ஸ் பக்கத்தில் இருந்த உட்காந்து கண்டிப்பாக வச்சு கொடுப்பாங்க. பேபி எத்தனை மந்த்துமான்னு கேட்டேன். இப்படி சொல்லிட்டு ஓகே இல்லைம்மா நானும் பேபி குளிப்பாட்டுவேன், எனக்கு பேபி குளிப்பாட்டுற வேலை தான் செய்கிறேன். ஓ ஆமாம் ஆண்டி, ஓகே ஓகே. நீங்கள் பேபி எத்தனை மாதமாக குளிப்பாட்டிங்க? என்ன சொன்னேன், 1 month ஆண்டி, ஏன்னா அம்மா வெளியில் இருக்கிற வரைக்கும் செஞ்சேன். அதுக்கப்புறம் அஜஸ்ட் இங்கே வந்துட்டோன்னே ஐ ஃபாலோ தட் மெத்தட் அண்ட் செஞ்சேன். எப்படிம்மா காலில் போட்டு குளிப்பாட்டினீங்க? காலில் போட்டு காலில் வச்சு தான் ஆண்டி குளிப்பாட்டினேன். ஓகே, தண்ணி எப்படி சுடு சுடு ஊற்றுவீங்களா? நான் சொன்னேன் ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது ஆண்டி, ஒரு அளவுக்கு கரெக்டாக டெம்பரேச்சர் பார்த்துட்டு கரெக்டாக தான் ஆண்டி ஊற்றுனேன். அதெல்லாம் ஓகே தான் ஆண்டி, பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன். ஓகே தான் ஆண்டி, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஜஸ்ட் நான் வந்து அந்த கான்வர்சேஷனை வந்து கட் பண்ணி விட பார்க்குறேன். பட் அந்த ஆண்டி வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. 3 மாதத்துக்கு சுட 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 தண்ணி ஊற்றணும், அப்போ தான் தூள் கரசாகுன்றாங்க. காய்ஸ், நீங்கள் சீரியஸ்லி சொல்லுங்கள், யார் யாரெல்லாம் இங்கே மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது, ஐ மீன் மெடிக்கல் லைனில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து சயின்ஸ் பற்றி கொஞ்சமாச்சும் தெரியும், இல்லைன்னா டாக்டர்ஸாக இருக்கீங்க, நர்ஸாக இருக்கீங்க, யாராக இருக்கீங்களோ வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை பற்றி. பீப்புள் ஆர் ஹர்ட்டிங், இன்னசென்ட், வெரி வெரி இன்னசென்ட், ஒன்லி பேபிக்கு அழுக மட்டும்தான் தெரியுங்களா? என் பிள்ளையை நான் காப்பாற்றிட்டேன் அந்த இன்சிடென்ட்லேருந்து, அந்த மாதிரியான கொடுமைகள்லேருந்து காப்பாற்றிட்டேன். ஆனால் இன்னும் நிறையா குழந்தைங்க, பிறக்க போகிற குழந்தைங்களும் சரி, இல்லைன்னா இருக்கிற குழந்தைங்களும் சரி, அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி கொடுமைகளை. எல்லாம் பண்ணாதீங்க. நிறையா விஷயம் என்ன சயின்ஸ் தானே எல்லாமே, அது எல்லாத்துக்குமே தெரியும். படிச்சுவீங்க, எல்லாத்துக்குமே தெரியும் தானே. இதுக்கு வந்துட்டு மூடத்தனமான விஷயத்தை எதுக்கு நம்புறீங்க? ஐ நெவர் டாக் அபவுட் அவர் ட்ரெடிஷ்னல் ப்ரேயர்ஸ், அதை பற்றி நான் பேசலை. நான் வந்துட்டு ஐம் எ கிளாசிக்கல் டான்ஸர், மோர் இன் ட்ரெடிஷ்னல் வே. நிறைய சாமி கும்பிடுவேன், சரி, நான் சாமி பக்திலாம் நிறையா இருக்குது, நான் அதை பற்றி பேசலை. ஆனால் வந்துட்டு பேபி குளிப்பாட்டுன்ற பேரில் போட்டு அமுத்துறது, இங்கே இப்படி இழுத்து விட்டால் தான் மூக்கு கூறாக வரும், இங்கே அமுத்தினா தான் நெத்தி வந்துட்டு அமுங்கும். நான் ஹோம் டவுனில் இருந்தப்போ ஒரு 2 பீடியாட்ரிக் பார்த்தேன். தென் இங்கே ஜேபிக்கு கூட்டிகிட்டு வந்த கையோட இங்கேயும் 2 பீடியாட்ரிக் பார்த்தேன், கன்சல்ட் பண்ணேன். டாக்டர் பார்க்கர்ஸ் தான் எல்லாமே. அவங்களாம் எல்லாருமே எங்கிட்ட சொன்ன விஷயம், இதை பற்றி நான் கேட்கும்போது சிரிச்சிட்டு, வி கேனாட் சேஞ்ச் பீப்புளோட மைண்ட் செட் வந்துட்டு, ஜஸ்ட் உன்னோட பேபியை நீ கரெக்டாக பார்த்துக்கோ, எவ்வளோ தான் நாங்கள் சொன்னாலும் வந்துட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்னு. இதோட மெயின் ரீசன் யாருன்னு நினைக்கிறீங்க? ஒன்று, ப்ளீஸ் ஆர்கன்ஸ் பற்றி, நர்வ்ஸ் பற்றி, போன்ஸ் பற்றி, ஸ்கின் பற்றி படிங்க. கொஞ்சமாச்சும் பேபியை பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஃபோனில் பார்க்குறோம், இது பண்ணுறோம், இதை பற்றியும் கொஞ்சமாச்சும் படிங்க. தெரிஞ்சவங்க வாயை திறந்து பேசுங்க. பேபி உங்கள் கண்ணு மண்ணுக்கு யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படி ஹர்ட் பண்ணி குளிப்பாட்டினாங்களா, வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. அது வந்து நாட் கரெக்ட் வே. இங்கே அமுத்துனா உங்களுக்குள்ள நர்வ்ஸ் வந்துட்டு பாதிக்கும். பிள்ளைங்களுக்கு சைனஸ்லாம் இப்படி பண்ணால் உருவாகும். இந்த மூக்கை நீங்கள் இரிட்டேஷன் பண்ணிங்கன்னா, நர்வ்ஸ்லாம் பாதிச்சிச்சின்னா அங்கேயும் தான் சைனஸ் உருவாகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படி இழுத்து விட்டா இது என்னது ட்வீகாமா, இதெல்லாம் என்னது மண்ணா, இப்படி இழுத்து விட்டு அப்படி நிற்கிறதுக்கு. இன்னும் போன்ஸ் இது வந்து உள்ளுக்கேருந்து வளரும், மண்டோடிலேருந்து வளரும். ஆமாம் தானே? இதெல்லாம் எவ்ரிதிங் ஒரு பார்ட், இது அப்படியே வளரும். நீங்கள் சொல்கிறீங்களா தாத்தா மாரி இருக்காங்க, பாட்டி மாரி இருக்காங்க, அம்மா மாரி இருக்காங்க, அப்பா மாரி இருக்காங்க. ஸோ த டிஎன்ஏ and also the genetic will give the designs
கண்ணுக்கு, மூக்குக்கு, வாய்க்கு எல்லாத்துக்குமே டிசைன்ஸ் கொடுக்கும். அதுதான் டிசைன்ஸ் கொடுக்குது. அப்புறம் வந்து இங்கே அமுத்துறது, இப்படி அமுத்தணும். இது வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஒப்பனாக தான் இருக்கும் பேபிக்கு. அதுக்கப்புறம் அது வளர்ந்த கையோட பேபி வளர்ந்த கையோட அது ஒக்கிவாயிரும். தெர் இஸ் ஃபியூ பேட்டர்ன்ஸ் இருக்கும் பேபியோட. அந்த மண்டைக்கு வந்துட்டு ஒருத்தவங்க ஃபேட்டாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பெரியப்பாக்கு அப்படி இருக்கும். அது இட்ஸ் ஜெனட்டிக்லேயே தான் வருது. இது ஏன் இப்படி கொஞ்சம் திறந்துருக்கும்னா 2 வயசு வரைக்கும் உள்ளுக்குள்ளே பிரெயின்ஸ் வந்துட்டு வளர்கிறதுக்காக தான் திறந்துருக்கு. அப்படி இந்த உச்சி வந்துட்டு நான் 2 மாதம் கூடிரும், 3 அது அப்படி கூடிச்சுன்னா வந்துட்டு பேபி லைக் வந்துட்டு க்ரோத்தில் வந்துட்டு ஸ்லோவாகிடுவாங்க, பின்தங்கிடுவாங்க. ஏன்னா அது கூட்டிடக்கூடாது. இப்போ பிரெயின் எப்படி வளரும்? இப்போ பிரெயின் வளரலைன்னா என்னத்துக்கு ஆகும் வந்துட்டு? இதெல்லாம் போட்டு அமுத்தாதீங்க, உள்ளுக்குள்ளே பிரெயின்லாம் டேமேஜ் ஆகும். சுடு தண்ணி ஊற்றாதீங்க. தோல் வந்து பேபிக்கு வந்துட்டு கர்ஸாக தேவையில்லை. பேபி ஸ்கின் தான் அது வந்துட்டு. அந்த பேபிக்கு ஸ்கின் கொடுக்கறதுக்கு மதர் வந்துட்டு எவ்வளோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளோ விஷயம் தேவைப்படுத்துருமா மதரோட முன்னாடி எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டு கொடுத்துருப்பாங்க. பேர்ன் ஆகும் ஸ்கின்னு. அந்த பூலாக்கிழங்கு, மஞ்சத்தூள், அது இதுன்னு ஸ்கினை ட்ரை ஆக்கிரும். அதெல்லாம் போட்டால் பேபி டீஹைட்ரேஷனாக ஆயிடுவாங்க. அதெல்லாம் போட்டால் டெர்மலாஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் தான் பாய்க்கணும் பேபிக்கு. மாய்ஸ்சரைசிங் ரொம்ப முக்கியம். எண்ணெய் ரொம்ப போடக்கூடாது. எண்ணெய் ரொம்ப போட்டால் நம்ம தலையிலுக்கு இங்கேருந்து அந்த சிஸ்டம்லாம் உருவாகுதுன்னா பிரெயின்லேருந்து. ஸோ அந்த மாய்ஸ்சரைசிங் வரணும்னு நினைக்கும் போது இங்கே ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா அப்போ அதை என்ன நினைக்கும்? ஆல்ரெடி நிறையா இருக்குது, ஸோ கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டுன்னு இங்கே இருக்கிறனால மற்ற இடத்துக்கு போகாது, அந்த வேலை செய்யாது. அப்போ ஸோ மற்ற இடத்த வந்துட்டு கரிங்காய்க்கிறோம். நீங்கள் ஆயில் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு பேபியை வந்துட்டு குளிப்பாட்டி எடுத்துடணும். அவ்வளோதான். வந்துட்டு நிறைய விஷயத்த மாற்றுங்க. படிச்சுவங்க நிறைய பேர் இருக்கீங்க தானே டிக்டாக்ல, டாக்டர்ஸ்லாம் இருக்கீங்க, நர்ஸு, ஹெல்த் கேர், வாட் எவர் பீப்புள் இருக்கீங்க. ஏன் பேச மாட்டீங்க இதை பற்றி? ரொம்ப பிள்ளைங்களுக்கு புகை கொடுக்கக்கூடாது, லங்ஸ் பாதிக்கும். அந்த புகைக்கு அந்த லங்ஸ்க்கு வந்து தெரியுமா அது நல்ல புகை கெட்ட புகை தெரியுமா வந்துட்டு? அது என்னது சாக்கோலோட புகை, மை. இங்கே வந்துட்டு மை அடித்தா முடி வளரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எது மூலிமா முடி வளருது? லைக் விட்டமின் டி, அயர்ன். ஸோ இந்த மாதிரி விட்டமின்ஸ் மூலிமா நம்ம பாடியில் அது மூலிமா தான் ஃபாலிகல்ஸ் உருவாகுது. இங்கே வளர வேண்டிய அந்த லூபாங்ஸை வந்துட்டு மை போட்டு மறைச்சிங்கன்னா அது வளர லேட்டாக தான் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த காஜல்லாம் அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து கொட்டும். அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட், மேலுக்கு பவுடர் பூசுமா. பவுடரே முகத்துக்கு பூசக்கூடாது, தல்கம் பாய்க்கக்கூடாது. தல்கம் இல்லாத ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு மாதிரி இருக்கும். பிள்ளைங்க தும்புங்க பவுடர் முகத்துக்கு. அதுக்கு தெரியாது, இதுக்கு தெரியாது, நஃபாசனுக்கு வந்து தெரியாது அது வந்து டஸ்ட்டா பவுடரா கூட்டா பெட்ட தெரியாது. அதுக்கு ஒரு நியூட்ரிஷன் கொடுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக அதுக்கான சைட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்களே, நீங்கள் கேட்டாலே சொல்கிறாங்களே வந்துட்டு பவுடர் பாய்க்காதீங்க. கைஸ், ஏன்னா சயின்ஸை நம்புங்க, அதுதான் எல்லாமே. எண்ட் ஆஃப் த டே சீக்கு நம்ம செத்து போகிற டைமில் வந்து எல்லாமே டாக்டர்ஸ் பார்க்க ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். வீட்டில் உட்காந்து கை மருத்துவம் யாரும் பார்க்கல. அந்த லேடி சொல்கிறாங்க என்கிட்ட, எனக்கு கிளினிக்கில் இவ்வளோ விஷயமும் என்கிட்ட, எனக்கு எல்லாத்துக்குமே மறுப்பு இருக்குது. யூனோ வாட், அங்கே கை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அவங்க ஹேண்ட்பேக்கில் கை வச்சாங்க, ஃபோன் பார்த்தாங்க. பாப்பா மூக்கு இப்படி அமுத்தணுன்னு பிள்ளை மூக்குக்கிட்ட கை வைக்க வராங்க. ஹவு டேர் ஷி ஹீஸ். நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட். குட் ஓ பேட் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்.